கிருஷ்ணர் ஏன் ராதையை திருமணம் செய்யவில்லை? இன்று வரை காதல் என்றால் கிருஷ்ணர் மற்றும் ராதைதான் எடுத்துக்காட்டாக உள்ளார்கள். ஆனால் அவர்கள் காதல் திருமணத்தில் முடியாததற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் ஆயன் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிர விஷ்ணு பக்தர் விஷ்ணு பகவானை நினைத்து கடும் தவம் செய்தார். மனமகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவர் முன்னாடி வந்து என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். அடுத்த ஜென்மத்தில் சாட்சாத் லட்சுமி தேவியே எனக்கு மனைவியாக வர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்குறாரு ஆயன். விஷ்ணு பகவானும் அதை மறுக்க முடியாமல் அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துட்றாரு. இந்த வரத்தின் காரணமாக விஷ்ணு கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும்போது லட்சுமி தேவி ராதா மற்றும் ருக்மணி அப்படின்னு 2 அவதாரங்கள் எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் ராதையின் மீது அளவு கடந்த காதல் கொண்டிருந்தாலும் ராதை லட்சுமியின் அவதாரமாக இருந்தும் கூட அவர்களுடைய திருமணம் நிகழவில்லை. பின்னர் மகாபாரத காலத்தில் லட்சுமியின் இன்னொரு அவதாரமான ருக்மணியை மணந்து கொண்டார் கிருஷ்ணர். இவ்வாறு விஷ்ணுவின் வரமும் லட்சுமி தேவியின் தெய்வீக நோக்கமும் நிறைவேறியது. கிருஷ்ணரும் ராதையும் ஒருவருக்கொருவர் உயிராக காதலித்தார்கள். ஆனால் அந்த காதல் நிறைவேறவில்லை. காதல் என்றால் கிருஷ்ணரும் ராதையுமே உதாரணம். ஆனால் திருமணம் என்பது தர்மத்தின் வெளிப்பாடு. உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.